ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்குறது பப் ஸ்லீவ் வச்சு சின்ன பட்டன் வச்சு பேக் சைடு கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பி நெக் டிசைன் வச்சு ஒரு ப்ளவுஸ் எப்படி தைக்கலாம் அப்படின்னு தான். ரொம்ப சிம்பிளான மெத்தேடு தான், ஆனால் பார்க்குறக்கு ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும். பேக் சைடு 5.5 இன்ச் அகலத்துக்கு கேன்வாஸ் வச்சு கட்டிங் செஞ்சுருக்கு. நெக் லென்த்து 7.5 இன்ச் இருக்குது. ப்ளவுஸ் கட்டிங் செய்யும்போது கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்போணும் அப்படின்னா நெக் சுற்றளவு மட்டும் கட்டிங் செய்யாமல் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுக்கு என்ன மாடல் வேணுமோ, என்ன அகலம், என்ன லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு கேன்வாஸில் கட்டிங் செஞ்சு அதை அப்படியே நம்ம அடித்து திருப்பிக்கலாம். பெரிய தையல் வச்சு இந்த பிசுறுலாம் உள் சைடு போகிற மாதிரி கேன்வாஸில் மடித்து தைச்சிடலாம். கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்புறக்கு கீழே லைனிங் கிளாத் வச்சுக்கலாம். ப்ளவுஸோட மேல் பகுதி மேல் சைடு வர மாதிரி வச்சுக்கலாம். கேன்வாஸ் என்ன அகலம் இருக்கோ அதுக்கு மட்டும் மேலே ஒரு தையல் அடிச்சுக்கலாம், கிளாத்து நகர்ந்து வராமல் இருக்கிறதுக்கு. சைடில் துணியெல்லாம் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துட்டு சென்டரில் பெரிய தையல் வச்சு கிளாத் எங்கேயும் நகராமல் 1 இன்ச் அளவுக்கு மட்டும் ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இப்போ எந்த கிளாத்தும் நகர்ந்து வராது. கீழே இருக்கிறது ஒரு டிஷ்யூ கிளாத்து, அதனால தையல் அடிக்கும் போது நகர்ந்து போயிடும். இந்த மாதிரி நம்ம தையல் அடிச்சிட்டோம்னா கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பும் போது அளவு சரியாக இருக்கும். 5.5 இன்ச்சு அகலத்துக்கு மட்டும் கட் பண்ணி விட்டுக்கலாம். சென்டரில் சரியாக வச்ச பின்னாடி கேன்வாஸை சரியாக சென்டரில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு சைடும் 2.25 இன்ச்சு அகலம் இருக்கணும். ஃப்ரண்ட் சைடு 2.5 இன்ச்சு மட்டும்தான் அகலம் வச்சு கட்டிங் செஞ்சுருக்கு. இன்னொரு பீஸ் வச்சு அடிக்கும் போதும் இதே அளவுக்கும் ஃப்ரண்ட் சைடும் வந்துடும். கேன்வாஸை ஒட்டுன மாதிரி சின்ன தையல் வச்சு வளைவான இடத்துக்கு மட்டும் மெதுவாக அடிச்சுக்கலாம். கேன்வாஸை ஒட்டுன மாதிரி நம்ம தையல் அடித்தோம்னா தான் நல்லா திரும்பி வரும். இந்த இடத்துக்கு மட்டும் ஒரு பட்டன் வைக்கணும். கட்டிங் செஞ்சு திருப்புறக்கும் 1/2 இன்ச்சு கேப் இருந்ததுனா தான் நம்ம இதை திருப்ப முடியும். அதனால் இங்கே வரும்போது மட்டும் 1/2 இன்ச்சு கேப் இருக்கிற மாதிரி அடிச்சுக்கலாம். ஒரு கிராஸாக அடிச்சுக்கலாம், அப்போ தான் சரியாக வரும். கீழே வரும்போது கேன்வாஸை ஒட்டுன மாதிரி தையல் அடிச்சுக்கலாம். இந்த இடத்துக்கு ரொம்ப மெதுவாக தான் தைக்கணும். நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக தையல் அடிக்கிறோமோ அப்போ தான் இந்த டிசைன் பார்க்குறக்கு அடித்து திருப்பின பின்னாடியும் நீட்டாக இருக்கும். மேலே எட்ஜில் வரும்போது மட்டும் கேன்வாஸை கட்டிங் செய்யாமல் அப்படியே விட்டுருக்கு. நம்மளுக்கு கட்டிங் செய்கிறதுக்கு என்ன அளவுக்கு இடைவெளி தேவையோ அங்கே அப்படியே கிராஸ் பண்ணிக்கலாம். 2 சைடும் ஒரே அளவு வர்ற மாதிரி. இந்த கேன்வாஸு சுடிதார் நெக்கு கட்டிங் செய்கிறதுக்கு கட் பண்ணி வச்சது, அதனால லென்த்து கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால மேலே மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ சரியான அளவு வந்துருச்சு. நாம் கட்டிங் செஞ்சு திருப்புறக்கும் இடைவெளி கரெக்டாக இருக்குது. ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே துணி விட்டுட்டு எல்லாம் வெட்டி எடுத்துடலாம். கீழையும் சென்டரில் வெட்டி உள்ளே ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் துணி விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துட்டு திரும்பி வர்றதுக்கு மட்டும் எட்ஜில் நல்லா வெட்டி விட்டுக்கலாம், தையலில் படாத அளவுக்கு. இதை எந்த அளவுக்கு கரெக்டாக வெட்டி விடுறோமோ அப்போ தான் நல்லா திரும்பி வரும், இல்லைன்னா சுருக்கம் அடிக்கும் திருப்பின பின்னாடி. கட் பண்ணி விட்ட பின்னாடி கேன்வாஸை மெதுவாக திருப்பிக்கலாம். அதிகமாக பிடிச்சி இழுத்தோம்னாலும் கேன்வாஸை அயன் பண்ணது விட்டு வந்துடும். மெதுவாக தான் திருப்பணும். இந்த கேன்வாஸு பேஸ்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதனால் அதிகமாக நம்ம அமுத்தினோம்னா அந்த கேன்வாஸ் பேஸ்ட்டெல்லாம் விட்டு வந்துடும். ரொம்ப ஸ்லோவாக மெதுவாக திருப்பிக்கலாம்.
இப்போ சரியான அளவு திரும்பி வந்துருச்சு. சுருக்கமெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு தையல் மட்டும் ஊசி எடைக்கு அடிச்சுக்கலாம். இன்னொரு தையல் திருப்பி உள் சைடு லைனிங் கிளாத் மேலே அடிச்சுக்கலாம். மேலே தையல் தெரியாது. இந்த ஒரு தையலும் நம்ம சின்னதாக தையல் வச்சு கரெக்டாக அடிச்சுக்கலாம். அப்போ தான் ப்ளவுஸ் ஃபினிஷிங் நல்லா இருக்கும். உள்ளே இருக்கிற கேன்வாஸையும் நேர் எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிளாத்தில் தையல் விழுகும் போதே சுருக்கம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அயன் பாக்ஸில் கம்மியாக ஹீட் வச்சு ப்ளவுஸ் தைச்ச பின்னாடி தேய்ச்சிட்டோம்னா இந்த சுருக்கம் எல்லாம் எதுவும் இருக்காது. கேன்வாஸில் அடித்து திருப்புனது நம்ம எடுத்த பின்னாடியும் உள்ளே இழுத்த மாதிரி தான் போயிடும். அந்த எட்ஜில் எல்லாம் ஊசியில் கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி நம்ம தையல் அடிச்சுக்கலாம். இப்போ சரியான அளவு வந்துருச்சு. எந்த அளவுக்கு நாம் கரெக்டாக மேட்ச் நூல் போடுறோமோ அப்போ தான் தையல் எதுவும் தெரியாது. பட்டன் வைக்கிறதுக்கு இந்த பிசிறில் உள் சைடு போகிற மாதிரி 1/2 இன்ச்சு அகலத்துக்குள்ளே ஒரு பீஸ் வச்சு அடிச்சுக்கலாம். ஒரு தையலே போதும். உள் சைடு கேன்வாஸு எந்த அளவுக்கு அகலம் இருக்கோ அதை விட 1 இன்ச்சு அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த பீஸ் இருந்துன்னா தான் பிசிறு உள் சைடு போகிற மாதிரி அடிக்க முடியும். நம்மளுக்கு இதுக்கு மேட்சான பட்டன் எது கரெக்டாக இருக்கோ அதை தைச்ச பின்னாடி ஒரு கயிறு கட்டி ஊக்கு வச்ச பின்னாடி சென்டரில் இந்த பட்டன் வச்சுக்கலாம். இந்த பட்டன் மேட்சாக தான் இருக்குது. ஆனால் இன்னும் வேறு பட்டன் இருக்குது, அதை வச்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டோம்னா பிசிறு எதுவும் வெளியே வராது. இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். ப்ளவுஸ் கிளாத்தை வெளியே எடுத்து வச்சுட்டு கேன்வாஸை லைனிங் சைடு வச்சு உள்ளே ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ப்ளவுஸில் இந்த தையல் மேலே எதுவும் தெரியாது. இந்த மாதிரி தைச்சிக்கிட்டோம்னா அதனால தான் ஃபஸ்ட்டே சுற்றி எந்த தையலும் அடிக்காமல் மேலே மட்டும் தையல் அடிச்சுக்கலாம். அப்போ தான் இந்த மாதிரி தைக்க முடியும். முதல்ல லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் அட்டாச் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி உள் சைடு தையல் போகிற மாதிரி தைக்க முடியாது. பட்டன் வைக்கிறதுக்கு அடித்த பீஸில் பிசிறு உள் சைடு போகிற மாதிரி மடக்கி விட்டுடலாம். இப்போ சரியான அளவு வந்துருச்சு. ப்ளவுஸ் நல்லா ஃபினிஷிங்காக வந்திருக்கு. இன்னொரு தையல் அடித்து விட்டுடலாம். இந்த கிளாத்து மேலே தூக்கிட்டும் வராது. தையலெல்லாம் உள் சைடு போயிடுச்சு. மேலே எந்த தையலும் இருக்காது. ஒரே ஒரு தையல் மட்டும் இருக்கும். அது பார்க்குறக்கு பெருசாக எதுவும் தெரியாது. இப்போ சுற்றியும் தையல் அடிச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தில் துணி கம்மியாக இருந்ததுனால பேக் சைடு 1 இன்ச்சு மட்டும்தான் விட்டுருந்தது. இன்னும் 1/2 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கு ப்ளவுஸ் கிளாத்லேயே மடித்து தைச்சிக்கலாம். துணி கம்மியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட நம்ம கட்டிங் செஞ்சுக்கலாம். கீழ் சைடு இருக்கிற பீஸை நல்லா அமுத்தி பிடிச்சி பின்னாடி கை கொடுத்து அடிச்சுக்கலாம். அப்போ தான் சுருக்கம் வராது. கடைசியில் முடியும் போதும் 2 கிளாத்தும் ஒரே அளவு இருக்கும். இப்போ சரியான அளவு வந்துருச்சு. பிசிறெலாம் வெட்டிட்டு இந்த பீஸை அப்படியே எடுத்து வச்சிடலாம். ஃப்ரண்ட் சைடு பீஸும் ஒவ்வொரு பீஸும் ஆப்போசிட் வச்சு சுற்றியும் தையல் அடிச்சுக்கலாம். பெரிய தையல் வச்சு அடிக்கும்போதும் ஒரு பாயிண்ட் தள்ளி அடிச்சுக்கலாம். ரொம்ப ஓரத்தில் அடித்தோம்னாலும் கிளாத்தில் சுருக்கம் அதிகமாக தெரியும்.
பீஸரெல்லாம் கட் பண்ணி எடுத்த பின்னாடி ஃப்ரண்ட் பீஸை மேலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சு அகலத்துக்கு தையல் அடிச்சுக்கலாம். வளைவான இடத்துக்கு மட்டும் மெதுவாக தையல் அடிச்சுக்கலாம். இது ஒரு பீஸ் கிராஸாக வெட்டாமல் ரெண்டுமே ஸ்ட்ரெயிட்டான கட்டிங் தான். மேலே வச்சு தைக்கிற பீஸ் மட்டும் கிராஸாக இருந்ததுன்னா கீழே வரும்போதும் அதிகமாக வரும். இந்த பீஸு ஸ்ட்ரெயிட் கட்டிங் தான், அதனால் அதிகமாக இழுத்துட்டு வராது. ஒரு பீஸ் கீழே என்ன அளவில் முடிஞ்சதோ இன்னொரு பீஸும் ஆப்போசிட் வச்சு அதே அளவு தைச்சிக்கலாம். பாதியில் வந்ததையும் மேலே வரும்போது சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். தையல் அடித்த பின்னாடி ஃப்ரண்ட் சைடு நம்மளுக்கு என்ன அகலம் தேவையோ அது சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இந்த தையலை ஒட்டுன மாதிரி கூட துணி அதிகமாக இருந்ததுன்னா 1/4 இன்ச்சு நாம் தள்ளி தையல் அடிச்சுக்கலாம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாம் அதை செக் பண்ணிக்கணும். அப்போ தான் மேலேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வேணாலும் நாம் தையல் அடிக்க முடியும். தையல் அடித்து எடுத்த பின்னாடி இந்த சுருக்கை இருக்கிறத இந்த மாதிரி சரி பண்ணி விட்டுக்கலாம். கப் ஷேப்பு அளவு வச்சதும் சரியாக இருக்கான்னு டேப்பில் அளந்து பார்த்துக்கலாம். மேலே 1/2 இன்ச்சு விட்டுடலாம். 8.5 இன்ச்சு அளவு சரியாக தான் இருக்குது. ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸுக்கும் சைடில் ஜாயின் பண்ணுறதுக்கும் அளவு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓவர்லாக் போட்டு எடுத்த பின்னாடி ஜாயிண்ட் வர்றதை பேக் சைடு தள்ளி விட்டு அதுக்கு இடையில் அந்த ஓவர்லாக் போட்ட பிசிரை உள்ளே வச்சு தையல் அடிச்சுக்கலாம். இந்த நேரம் மெதுவாக தான் தைக்கணும். ரிவேர்ஸ் விட்டு நம்ம தைச்சோம்னா நூல் கட்டாயிரும். ஓவர்லாக் போட்டதுனால ரொம்ப திக்னஸாக இருக்கும். இப்போ சரியாக வந்துருச்சு. தையல் அடிக்கும்போது கிராஸாக அடித்தோம்னா ஷோல்டர் ஜாயிண்ட்டு சரியாக வரும். சைடில் சரியான அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண அளவுக்கு மடித்து தைச்சிக்கலாம். ஊக்பட்டி வைக்கிற சைடும் சரியான அளவு வச்சுக்கலாம். முன்பகுதியில் மட்டும் மேலே ஏறி வர்ற மாதிரி கிராஸாக அடிச்சுக்கலாம். அப்போ தான் ஊக் மாட்டும் போதும் சரியாக வரும். ஃப்ரண்டில் கீழே இறங்காமல் இருக்கும். பீஸ் மேலே வரும்போதே கிராஸாக தைச்சிக்கலாம். இதுலேயே துணி நான் அதிகமாக விட்டதுனால இதுவே மடித்து தைக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். இதில் கம்மியாக இருந்ததுன்னா இன்னொரு பீஸ் வச்சு கூட நாம் அடித்து திருப்பிக்கலாம். இல்லை பைப்பிங் வேணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம். ஊக்பட்டி வச்சு தைக்கிற ப்ளவுஸுக்கு எப்படி ஃப்ரண்டில் கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி வருமோ அதே மாதிரி இந்த பீஸும் ஒரு 1/2 இன்ச்சுக்கு கிராஸாக அடிச்சுக்கலாம். இருக்கிற அளவு அப்படியே நம்ம தைச்சோம்னா ஊக்பட்டியில் ரொம்ப லென்த் அதிகமாக தெரியும். இந்த மாதிரி தைக்கிறதுனால ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கும் ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். லென்த்தும் ரொம்ப கம்மியாக தெரியும். ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வந்துடும். இந்த பீஸ் மட்டும் கிராஸாக அடிக்கிறதுனால
கீழே நல்லா அழுத்தி பிடிச்சி தைச்சிக்கலாம். மேல் பீஸை கொஞ்சம் லூஸாக விட்டுறலாம். அடுத்து ஊக் வைக்கிற பட்டியும் தையல் அடிச்சுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு கழுத்து பீஸுக்கு கட்டிங் செய்யும்போது 2.5 இன்ச்சு அகலம் வச்சு தான் கட்டிங் செஞ்சுருந்தது. அப்போ தான் கிராஸ் பீஸ் வச்சு அடிக்கும்போதும் பேக் பீஸில் எப்படி கேன்வாஸ் வச்சு தைக்கும்போது 5.5 இன்ச்சு அகலம் வந்ததோ அதே அளவுக்கும் இதுவும் தைச்ச பின்னாடி சரியாக வரும். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது 2 ஒரே அளவு இருக்கும். பட்டி பீஸ் அடித்த பின்னாடி உடம்பு லூஸுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்குது. இந்த சைடும் ஒரு 1/4 இன்ச்சு அதிகமாக இருக்குது. ஆம்கோல் பகுதியில் ஜாயின் பண்ணதில் இன்னொரு பாயிண்ட்டுக்கு தையல் அடிச்சுக்கலாம். கீழே வரும்போது கிராஸாக அடிச்சுக்கலாம். அந்த லூஸ் அதிகமாக இருக்கிறதும் இப்போ சரி பண்ணிடலாம். பத்தே 3/4 இன்ச் கை நீளம் இருக்குது. தைச்ச பின்னாடி 10.25 இன்ச் வரும். கை சுற்றளவு 15 இன்ச் இருக்குது. கீழ் சைடு இந்த பீஸை 2ஆக வெட்டிக்கலாம். சின்ன சின்னதாக ஒரு பால் வச்சு தைச்சிக்கலாம். அதுக்கு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு இதே வீடியோவில் பார்த்துக்கலாம். மேல் சைடு பப் வச்சு தைக்கணும். அதுக்கு 2 பீஸ் எடுத்து வச்சுருக்கு. துணி இவ்வளோ தான் இருந்தது. அதுலேயும் ஒவ்வொரு பீஸுக்கு ஜாயின் போட்டிருக்கு. துணி அதிகமாக இருந்ததுன்னா அதிகமாக ஃப்ளிட் வச்சு நாம் பப் வைக்கலாம். பார்க்குறக்கு நல்லா இருக்கும். இதில் என்ன அளவு இருக்கோ துணி இருக்கிறது பூராமல் நான் ஜாயின் போட்டுட்டேன். துணி இதுக்கு மேலே இல்லை. 90 பாயிண்ட் புடவையிலிருந்து துணி வெட்டுனது இதுக்கு சரியாக வந்துருச்சு. இந்த பீஸை 2 சைடும் கட் பண்ணிக்கலாம். 2 ஸ்லீவுக்கும் இது சரியாக இருக்கும். ஒவ்வொரு சைடு நவால் பட்டன் வச்சு தைச்சிக்கலாம். கீழ் சைடு கை லூஸு என்ன இருக்கோ அதை விட ஒரு 1.5 இன்ச்சு துணி அதிகமாக இருந்ததுன்னா தான் நம்ம ஜாயின் பண்ணுறக்கும் சரியாக இருக்கும். தர்மாக்கோல்லேருந்து இந்த சின்ன பால் ரெடி பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த மாதிரி இதிலிருந்து எடுத்து புடவையில் என்ன கலர் துணி இருக்கோ அதே மாதிரி ஒரு துணியில் இதை உள்ளே வச்சு இந்த மாதிரி பால் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி மேட்ச் நூல் போட்டும் கட்டிக்கலாம். ப்ளவுஸில் இருந்து நல்லா ஆப்போசிட் கலராக இருந்ததுன்னா பார்க்குறக்கு தெரியும். ப்ளைனான ப்ளவுஸுக்கு இந்த மாதிரி வச்சதுனா தான் நல்லா இருக்கும். இதுவும் ஒரு டிஷ்யூ கிளாத் தான். காப்பர் கலரில் புடவையிலேயே வந்திருக்கு. இந்த கிளாத்து ரொம்ப திக்னஸாக இருக்குது. ஆனால் இதுதான் கரெக்டான மேட்சாக இருந்தது. இதையே உள்ளே வச்சு தைக்கும் போதும் கிளாத்தில் அதிகமாக சுருக்க வந்தது. ஒவ்வொரு சைடும் 1.25 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். கீழே என்ன அளவுக்கு துணி இருக்கோ அதை 4ஆக பிரித்து சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு சைடு வச்சிருக்கு. இன்னொரு சைடும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். கீழே இருக்கிற பீஸில் மட்டும் நான் 1/2 இன்ச்சு இப்போ ஏன் கம்மியாக வைக்கிறேன்னா இந்த பீஸை உள்ளே வச்சு தைக்கும்போதும் சிங்கிள் ரன்னர் மாட்டி தைக்கும்போதும் அது கீழே இருக்கிற துணியை அதிகமாக இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. அதனால தான் கீழே இருக்கிற பீஸில் ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சுருக்கிறேன். அப்போ இருந்தும் முடியும் போது ஒரு 1/4 இன்ச்சு பத்தாம தான் வந்தது.
இது மேலே ஏறி கீழே இறங்கும்போதும் துணியை அதிகமாக இழுத்துக்குது உள்ள. கிளாத் அந்தளவுக்கு கெட்டியாக இருக்குது. ஆனால் ப்ளவுஸ் கிளாத்து ரொம்ப நைஸாக இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சுருக்கம் வருது. மேலே இன்னொரு தையல் அடிச்சுக்கலாம். தையல் அடித்த பின்னாடி சுருக்கம் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. கம்மியான ஹீட் வச்சு அயன் பண்ணிட்டோம்னா இந்த சுருக்கமெல்லாம் தெரியாது. நீங்கள் தைச்ச பின்னாடி ப்ளவுஸில் பார்த்தா தெரியும், இந்த அளவுக்கு சுருக்கம் இருக்காது. இந்த பீஸை இப்படியே எடுத்து வச்சிடலாம். அடுத்து கை நீளம் எப்போவும் நார்மலாக தைக்கிறதுக்கு எப்படி கட்டிங் செய்யுமோ அதே மாதிரி தான் கட்டிங் செஞ்சுருக்கு. கீழே 3/4 இன்ச்சுக்கு மடித்து விட்டுடலாம். ரன்னரை மாற்றிக்கலாம். பட்டன் வச்சு தைச்சது கரெக்டாக சென்டரில் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸ்லீவுக்கும் சென்டரில் கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம பட்டன் வச்சது சரியாக வரும். பட்டன் ஒரு சைடு ஃப்ரண்ட் சைடு பார்த்த மாதிரி வச்சுக்கலாம். பீஸ் அப்படியே கரையில் வச்சு தையல் அடிச்சுக்கலாம். இப்போ சரியான அளவு வந்துருச்சு. 2 சைடுமே ஒரு 3/4 இன்ச்சுக்கு துணி இருக்குது. ஊசி அடைக்கு ஒரு தையல் மட்டும் அடிச்சுக்கலாம். கிளாத்து மேலே தூக்கிட்டு வர்றதுனால இந்த மாதிரி தையல் அடித்தோம்னா தான் மேலே தூக்கிட்டு வராது. தையல் தெரியாத மாதிரி இந்த ப்ளவுஸுக்கு அடிக்க முடியாது. கை நீளம் 10.5 இன்ச்சு, 5.5 இன்ச்சுக்கு இந்த கிளாத் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிறத பஃப் வச்சு தைச்சிக்கலாம். மேலே ஃப்ளிட் வச்சு தைக்கிறதுக்கு 28 இன்ச் அகலத்துக்கு துணி இருக்குது. சென்டரில் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 4 இன்ச்சு தள்ளி வந்து 1/2 இன்ச் அளவுக்கு ஃப்ளிட் வச்சுக்கலாம். ஜாயிண்ட் வச்சதும் தெரியாத அளவுக்கு ஃப்ளிட் வச்சுக்கலாம். இந்த ஃப்ளிட்டு இன்னும் அதிகமாக மடித்து வச்சோம்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் துணி கம்மியாக தான் இருக்குது. ஃப்ளிட்டு வச்சு தைக்கிறதும் ஒரு 12 இன்ச்சுக்கு வச்சுக்கலாம். அப்போ தான் கை சுற்றளவு ஃபுல்லாகவே ஃப்ளிட்டு வர்ற மாதிரி இருக்கும். அந்தளவுக்கு வந்த பின்னாடி மீதி இருக்கிறத அப்படியே விட்டுறலாம். சைடில் தையல் அடிக்கிறதுக்கும் சரியாக வந்துடும். பீஸை அந்த சைடு திருப்பி வச்சுக்கலாம். கீழே எப்படி வச்சு தைச்சதோ அதே மாதிரி மேல் சைடும் தையல் அடிச்சுக்கலாம். இப்போ மடித்து வைக்கிறதுக்கும் ஃப்ளிட்டு கம்மியாக இருக்கிறதுனால மேலே தூக்குன மாதிரி தான் வருது. இதுவே இன்னும் கொஞ்சம் அதிகமாக மடித்து வச்சோம்னா இந்த ஃப்ளிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். கிளாத்து ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் மடித்து தைக்கிறதுனால குறைவாக தான் தெரியுது. ஒரு இடத்துல மட்டும் கேப்பு வருது. அது அதிகமாக மடித்து வச்சோம்னா அந்த மாதிரி கேப் வராது. அயன் பண்ணிட்டோம்னா இந்த மடிப்பு நல்லா விழுந்துடும். அப்போ இந்த மாதிரி தூக்கிட்டு வராது. ஆனால் இந்த கிளாத்து மேலே தூக்குன மாதிரியே வர்றதுனால ஃப்ளிட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். இதே மாதிரி மடித்து வச்சு அயன் பண்ணிக்கலாம். இப்போ 2 பீஸையும் ஜாயின் பண்ணிடலாம். கை சுற்றளவுக்கு எல்லா சைடும் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கலாம். எல்லா சைடுமே ஒரு 1/2 இன்ச்சு துணி அதிகமாக தான் இருக்குது. கீழே இருக்கிற துணிக்கும் இடையில இந்த ஃப்ளிட்டு வச்சதை வச்சு தையல் அடிச்சிடலாம். 12 இன்ச்சு அகலத்துக்கு ஃப்ளிட்டு வச்சது அது கரெக்டாக சென்டரில் வர மாதிரி வச்சுக்கலாம். கிளாத் எங்கேயும் லூஸ் விடாமல் மெதுவாக தைச்சிக்கலாம். அப்போ தான் கிளாத் எங்கேயும் நகர்ந்து போகாது. இந்த தையல் அடித்த பின்னாடி முதல்ல மடித்து தைச்சு ஒரு பெரிய தையல் அடிச்சிருந்தது, அதையே பிரித்து விட்டுறலாம்.
பட்டன் வச்சு தைக்கும்போது முதல்ல அதிகமாக சுருக்கம் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ அதிகமாக தெரியல. இந்த தையல்லாம் அடித்து ஃபினிஷிங் ஆன பின்னாடி அப்படியே திருப்பி லைனிங் துணி மேலே ஒரு தையல் அடிச்சுக்கலாம். ஃப்ளிட்டு வச்சதும் நகர்ந்து போகாமல் நம்ம கையில் அப்படியே அமுத்தி பிடிச்சிக்கலாம். ஏன்னா மேல் சைடு தையல் அடித்தது ஓரத்தில் தான் இருக்குது. இடையில கீழ் சைடு மடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி தையல் அடிக்கும்போதும். ரெண்டு ஸ்லீவும் இதே மாதிரி தைச்சிக்கலாம். இவ்வளோதான். தைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் தைச்ச பின்னாடி ப்ளவுஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதிகமாக இருக்கிற கிளாத்தெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். இந்த கிளாத்தில் அதிகமாகவே பிசிறு வெளியே வருது. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் சுருக்கம் விழுகுது. ரெண்டு ஸ்லீவும் இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிடலாம். கை சுற்றளவும் சரியாக இருக்குது. ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும்தான் பத்தாமல் இருக்குது. இந்த ப்ளவுஸு எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னும் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே பிரின்சஸ் கட் வச்சு ஒரு ப்ளவுஸ் வீடியோ வந்திருக்கு ஒயிட் கலரில். அதுவும் இதே அளவு தான். அதுக்கு பேக் சைடு ஹூக் மாட்டுற மாதிரி வச்சுருக்கு. இதுக்கு ஃப்ரண்ட் சைடு ஹூக் மாட்டுற மாதிரி வச்சுருக்கு. அது போட் நெக் வச்சு கழுத்து சுற்றளவு கம்மியாக வச்சு கட்டிங் செஞ்சது. அதனால தான் அதுக்கு இதுக்கு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் உடம்பு சுற்றளவு எல்லாமே ஒரே அளவு தான். மாடல் மட்டும்தான் வெவ்வேறு மாதிரி தைச்சிருக்கு. கட்டிங் செஞ்ச அளவு முடியும் போது ஸ்லீவுக்கு கரெக்டாக தான் வந்திருக்கு. ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருந்தது. தையல் அடித்து ஃபினிஷிங் ஆன பின்னாடி தான் இது பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தைக்கும்போது ஒரு மாதிரி தான் இருக்கும். எப்போவுமே ஒரு டிசைன் வச்சு தைச்சோம்னா அது தைச்சு ஃபினிஷிங் ஆனால் தான் அதனோட அழகெல்லாமே நம்மளுக்கு தெரியும். இடுப்பு சுற்றளவு 27 இன்ச். ஒவ்வொரு சைடும் 6.25 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடு 6.25 இன்ச் ப்ளஸ் டாட் பிடிக்கிறதுக்கு 1 இன்ச் சேர்த்து 7.25 இன்ச்சு வச்சுக்கலாம். பேக் சைடில் 2 இன்ச் இருக்குது. ஃப்ரண்ட் சைடு 1.5 இன்ச் இருக்குது. அந்த 1/2 இன்ச்சு அதிகமாக இருக்கிறத தையல் அடித்த பின்னாடி கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் சைடு 1.25 இன்ச் அதிகமாக துணி விட்டுருந்தது. அதே அளவு மார்க் பண்ணி தையல் அடிச்சுக்கலாம். கை சுற்றளவு கீழ் சைடு 5 இன்ச்சு வச்சுக்கலாம். 10 இன்ச்சு சுற்றளவு வரும். சைடில் இன்னும் 2 தையல் அடிச்சுக்கலாம். லூஸ் வேணாலும் பிரித்து விட்டுக்கலாம். முதல் தையல் அடிக்கும்போதும் மெதுவாக தான் தைக்கணும். அப்போ தான் தையல் கரெக்டாக நேர் வரும். கீழ் சைடும் சரியான அளவு மார்க் பண்ணி தைச்சிக்கலாம். எச்சு கம்மி வராமல் சரியாக வந்திருக்கு. பேக் சைடும் டாட் பிடிச்சிக்கலாம். இந்த ப்ளவுஸும் ஃபினிஷிங் ஆயிடுச்சு. வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் மற்றவங்களுக்கும் போய் சேரும். புதுசாக கற்றுக்குறாங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ பார்த்து அவங்க நிறைய தெரிஞ்சுக்கலாம். புதுசாக எப்படி ஒரு மாடல் வச்சு தைக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கட்டிங் செய்கிறது எப்படின்னும் ஸ்டிச்சிங் செய்கிறது எப்படின்னும் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது. அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு அளவில் எப்படி கட்டிங் செய்யலாம் அப்படின்னும் ஒவ்வொரு கிளாத்துக்கு எந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்னும் நான் எல்லாமே புரிகிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். அதை பார்த்து நீங்கள் ஈஸியாக பார்த்து புரிஞ்சுக்கலாம்.
பட்டன் வச்ச பின்னாடி ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ்.